வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் இந்த அஞ்சலிக்கும் சிந்தாமணிக்கும் சரியான ஒரு தண்டனையை நம்ம இலக்கியா கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மாசிலாமணியோட 10 லட்சத்தை எப்படியாவது ஆட்டியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அந்த பேங்க் மேனேஜரை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம லட்சுமி அம்மாவும் அவங்களோட மகனும் டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டா. ஆனால் நம்ம இலக்கியாவோட தம்பியை மட்டும் வெளியில் அனுப்பிச்சிட்டா. லட்சுமி அம்மாவை வெளியில் அனுப்ப முடியல. உடனே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு இட்டுன்னு போயிட்டு அவள் வாயை கையை காலை எல்லாத்தையும் கட்டி போட்டு வந்துடுறாங்க. வந்து இந்த மாதிரி என் அப்பா நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் எல்லா காசும் வேணும், அதுக்காக தயவு செஞ்சு கொடுங்க, எங்கள் அப்பாவோட பேசக்கூட முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்ம பேங்க் மேனேஜர்கிட்ட நல்லா உருகி பேசுகிறாங்க. இங்கே அவங்களும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து செக் புக்காக கொடுக்க வேணாம், கேஷாகவே கையிலேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தா நம்ம இலக்கியா உடனே ஷாக் ஆகுறான். என்னடி நீங்கள் மாமாவோட 10 லட்சத்தை ஆட்டியை போட்டுட்டான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களோ, இது எப்படி நடக்க போகுதுன்னு நானும் பார்த்துறேன் வாடேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம லட்சுமி அம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க. உடனே போயிட்டு லட்சுமி அம்மாவை போயிட்டு இட்டுன்னு வராங்க நம்ம இலக்கியா. அங்கே போயிட்டு பார்த்தா நம்ம லட்சுமி அம்மாவை கட்டி போட்டு இதை பார்த்துட்டு நம்ம இலக்கியாவுக்கு சரியான கோபங்க. உடனே வேக வேகமாக வந்து இந்த அஞ்சலிக்கும் சிந்தாமணிக்கும் மாறி மாறி அடி கொடுத்துட்டு, என்ன உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா, திருந்தவே மாட்டீங்களா, உங்களுக்கு எவ்வளோ டைம் தான் சொல்கிறது, காசு என்ன காசு, நீங்கள் நல்ல மனசுலாம் இருந்தால் போதும், காசு உங்களுக்கு தானாக வந்து சேரும், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட தூக்கி கொடுக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு நாடகம் ஆடிட்டு திருடிட்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மாமா தான் உன்னால தான் மாமாவுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் நான் மாமா தான். ஆனால் இப்போ மாமாவோட காசவே ஆட்டே போடலான்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் ஒரு பொது நடக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய வந்து அந்த காசு வாங்குறத தடுத்து விட்டுறாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து இலக்கியாவுக்கு ஒரு ஆதரவற்ற இல்லம் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அதை எஸ்எஸ்கே கெடுத்துட்டாங்க. மறுபடியும் எஸ்எஸ்கே மேலே சந்தேகம் வந்துருச்சு நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும். அதனால நம்ம கௌதம் என்ன செய்ய போகிறாங்க, இங்கே பாரு இலக்கியா, நீ கவலையப்படாத, இந்த எஸ்எஸ்கே மறுபடியும் ஆட்டம் ஆடுறான், எங்கிட்ட எந்த ஆட்டம் ஆடினாலும் செல்லுபடியாகாது, அவங்கள எப்படி விலகி கொண்டு வரேன், அந்த ஆதரவற்றை எல்லாம் வந்து அவங்க வாயாலேயே நம்மளுக்கு தரணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன். இலக்கியா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட ஆசையை நிறைவேற்றுறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்க போகுது. சரி வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.